Hello, good morning. This is Rajkumar. Hope you are all fine. ஸோ எல்லாமே டிஎன்இஏ ரவுண்ட் 1 அலாட்டட் லிஸ்ட் இன்றைக்கி வந்திருக்கும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் லிஸ்ட் இன்றைக்கி வந்திருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும். கங்க்ராட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ காட் தி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஏன்னா கிட்டத்தட்ட 26,000 பேர் பங்கேற்கக்கூடிய ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து எல்லாருக்குமே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கும். நாளைக்கு ஈவினிங் தட் இஸ் 2/8/2024 நீங்கள் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். இல்லாட்டினா அதுக்கு முன்னாடி இருக்க சாய்ஸஸ்க்கு அப்வோர்ட் கொடுக்கணும். நீங்கள் இந்த 2 விஷயங்கள் நீங்கள் செய்யணும். இல்லாட்டினா நீங்கள் வந்து கவுன்சிலிங்லேருந்து எக்ஸிட் ஆகிறேன்னு சொல்லணும். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ரைட். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுங்கிறது இப்போது உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு காலேஜ் வந்திருக்கும். அதில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் அலாட் ஆகிருக்குன்னு வந்திருக்கும். வெரி ஹாப்பி அபவுட் தட். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் வந்து இப்போயிலேருந்து நியர்லி 1 டே இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக ஒரு 24 ஹவர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 5 o'clockன்னு நினைக்கிறேன், நான் ஈவினிங் பேசுகிறேன். ஸோ நாளைக்கு 5 o'clock நீங்கள் அந்த சாய்ஸை ஃபில் பண்ணலாம். பட் என்னோடய சஜஷன்ஸ் என்னென்னா, பிஃபோர் செலக்டிங் தட் காலேஜ், நீங்கள் அந்த காலேஜை ஆல்ரெடி போய் பார்த்துருக்கீங்க அப்படின்னா டென்டேட்டிவில் கண்ணை மூடிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் பார்க்கலை, அந்த காலேஜை பார்க்கலன்னா ப்ளீஸ் கோ டு தட் காலேஜ். அந்த காலேஜுக்கு தயவு செஞ்சு உங்கள் பயணத்தை ஆரம்பிங்க. நியர்லி ஒரு 4 to 5 ஹவர்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி எனி டைம் ரீச் பண்ணிங்கனாலும் காலேஜில் அவைலபிளாக இருப்பாங்க. எந்த காலேஜ்னாலுமே இட் இஸ் நாட் த திங் நம்ம இந்த டைம் தான் போகணும் அந்த டைம் தான் போகணும்ல. நீங்கள் காலையில் ஒரு 6-7 மணிக்கு போனால் கூட நீங்கள் எல்லாத்தையும் விசிட் பண்ணிடலாம், ஈஸியாக விசிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு திங், அந்த காலேஜோட உட்கட்டமைப்பு வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லேப் ஃபெசிலிட்டிஸ் பாருங்கள். ஆடிட்டோரியம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள். செமினார் ஹால்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பாருங்கள். விசாலமான ஒரு இடம் இருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபேக்கல்ட்டிஸ், டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ். நீங்கள் எடுத்திருக்க டிபார்ட்மெண்ட் ஈஸியாக இருக்கலாம், சிஎஸ்சி இருக்கலாம், ஏஐடிஎஸ் இருக்கலாம், ஐடி இருக்கலாம். அங்கே ஃபேக்கல்ட்டிஸ் ஹெச்ஓடிஸ் இருக்காங்களா, டாக்டரேட் முடிச்சிருக்காங்களா, ப்ளஸ் வந்து அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ்ட்டை இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்டோ அந்த பேரண்ட்டோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். அதாவது பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் வந்து ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். ஸோ ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்னு சொல்லலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறத விட ட்ரைனிங் என்ன மாதிரி மாடியூலில் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பையன் என்ட்ராகிறான், ஃபஸ்ட் இயர் என்ட்ராகிறான், அவனுக்கு ஃபஸ்ட் இயரில் என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க, செகண்ட் இயரில் என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க, தேர்ட் இயரில் எப்படி இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபோர்த் இயரில் என்ன பண்ணுறாங்க, எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி தர்றாங்க, இப்படிங்கிற ப்ராசஸை தயவு செஞ்சு காலேஜில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா யாரும் போய் கேட்க போகிறது இல்லை. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கும் ஒரு திருப்திகரமான ஒரு முடிவை நம்ம எடுத்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரும்போது என்ன மாதிரி கம்பெனிஸ் தே ஹவ் டன், ப்ராடக்ட் கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்களா, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்களா, என்ன பேக்கேஜில் பண்ணியிருக்காங்க, அந்த ஆஃபர் வாங்கினவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்க, ஆஃபர் வாங்கினவங்க ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் காலேஜ் போய் வாங்கிக்கலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் தி ஹெஃப்டி அமௌண்ட் இந்த காலேஜ். ஹெஃப்டி அமௌண்ட், ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. தட் மேபி 1 lakh or 1.5 lakhs. அப்புறம் ஹாஸ்டல் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ண போகிறதுனால தயவு செஞ்சு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ஈவினிங்குள்ளே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு சவுத்தில் இருக்கீங்க, இங்கே சென்னை போக வேண்டியது இருக்குது, அந்த மாதிரி ஒரு 12 hours ஜேர்னி, 13 hours ஜேர்னினா அங்கே இருக்க அந்த பசங்களோட சீனியர் இல்லை தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப் அவங்கள போய் பார்க்க சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்க்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக முடியும். ஸோ நீங்களும் ரொம்ப தூரம் அலையாத மாதிரி காலேஜ் எப்படி இருக்குங்கன்ட்டு சென்னையில் யாராவது ரிலேஷன் இருந்தாங்கன்னா அப்படி போய் பார்க்க சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா ஒரு 8 hours வரைக்கும், 8 hours 9 hours நீங்கள் ட்ராவல் பண்ணி போய் பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஒன்ஸ் அ டெசிஷன் இஸ் மேட் யூ கான்ட் சேஞ்ச் இட். ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. ஓகே, அப்படி இந்த காலேஜ் ஓகேனா நீங்கள் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னால் டெஃபினெட்லி நீங்கள் ஒரு அப்வர்ட் மூமெண்ட் கொடுக்கலாம். அப்வர்ட் மூமெண்ட் கொடுக்கும்போதும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி காலேஜஸ் வரும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அதை பற்றின ஒரு ஐடியாலஜியும் கேட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து டிஎஃப்சி ட்ரைனிங் ஃபெசிலிட்டேஷன் சென்டருக்கு தான் போக போகிறீங்க. சரியா? அந்த தமிழ்நாடு டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் போகும்போது நீங்கள் உங்களுக்கு அங்கே சப்மிட் பண்ணிடுவீங்க. ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வரும். 10ஆம் தேதி உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். அப்போ நீங்கள் போய் காலேஜை மாற்ற முடியாது. அதனால் அப்வர்ட் கொடுக்கும்போதும்
என்னென்ன காலேஜஸ் நீங்கள் அப்போர்ட் ஆல்ரெடி லிஸ்ட்டில் கொடுத்துருக்கீங்களோ அதை பற்றியும் ஒரு விசாரணையை பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி கொடுத்தீங்கனால மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்லூரி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுக்கும்போது ஏதோ நான் அந்த காலேஜெலாம் பார்க்கல ஜஸ்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னால், அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் திருப்பி வந்து நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. திருப்பி இந்த காலேஜ் பிடிக்கலை அப்படின்னால் நீங்கள் மாற்றிக்க முடியாது. ஸோ அதனால் உங்களோட சாய்ஸ் நீங்கள் என்ன வந்திருக்கோ அதை டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு தடவை இல்லை 2 தடவை, ஒரு தடவை விசிட் பண்ணால் போதும். காலேஜை விசிட் பண்ணால் யூ வில் பி கெட்டிங் அன் ஐடியா. ஸோ அதை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ மை ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு